அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் ஆசிரியர் பி அம்பிகை வாகன் ஆகிய நான் நீண்ட காலமாக தலைமை இந்திய புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்திய என்னுடைய அனுபவ அறிவை ஆதாரமாக கொண்டு எதிர்கால குழந்தைகளை என்னுடைய உள்ளார்ந்த ஆற்றலை முழுவதையும் ஊட்டி ஒரு சிறந்த பிரஜையாகவும் மிகச்சிறந்த ஆற்றல் உள்ள மாணவர்களாகவும் ஆக்குவதற்கு என்னால் இயன்ற முயற்சிகள் செய்ய முனைகின்றேன். அதன் முயற்சியாக ஒரு கட்டமாக நான் அதிகாலை வகுப்புகள் ஆரம்பித்து மிக வெற்றிகரமாக எனக்கு பூர்ண திருப்தி தரக்கூடிய வகையில் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கும் திருப்தி தரும் வகையில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த பரீட்சைக்காக நாங்கள் இந்த பரீட்சை பலராலும் பல வைத்தியர்கள் உட்பட இது ஒரு மூளை திணிப்பு என வர்ணிக்கப்படுகின்ற பரீட்சை என்கின்ற போதிலும் என்னுடைய அனுபவ கருத்தும் பிள்ளைகளுடைய விடாமுயற்சியும் இது ஒரு மூளை திணிப்பு அல்ல, உண்மையான முயற்சி, சிறந்த ஆற்றலை வெளிக்கிடக்கூடிய ஒரு கல்வி என்பதை பறைசாற்றுகின்றது. இப்ப நான் காலை வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதை பற்றி நான் மிகுந்த ஆழமாக பல வீடுகளில் சிந்திப்பதுண்டு. ஏனென்றால் யாருக்குமே காலையிலே எழுப்புவது கொஞ்சம் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். அதை இல்லை என்று சொன்னா நான் சொல்றது பொய்யா இருக்கும். என்னடா இதுக்கே காலையில் எழுப்பிக்க கொஞ்சம் என்னடா என்ற மாதிரி இருக்கும். ஆனா பிறகு ஆரம்பிக்கதான் அப்படி இருக்கும். பிறகு கற்பிக்க தொடங்கிய பிறகு மகா சந்தோஷமாக இருக்கும். கற்பித்து அரைத்திட்ட முக்கால் பின்னம் போகைக்க ஆஹா நல்ல அற்புதமான காரியத்தை செய்கிறோம் என்பதாக இருக்கும். செய்து முடித்த பிறகு இன்னும் நிறைந்த மன நிறைவாக இருக்கின்றது. அப்ப இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால், ஒரு காரியத்தை நாங்கள் தொடங்குகின்ற போது கொஞ்சம் எங்களுடைய மனம் அதற்கு ஒத்து வராமல் இருக்கும். ஆனா தொடங்கிய பிறகு அதின் பயனும் அதின் திருப்தியும் மனதை உற்சாகப்படுத்தும். இறுதியில மனம் அதிவேகமாக இன்னும் அதில் ஈடுபடும். அப்ப ஆரம்பத்திலே அதிவேகமாக அதில் ஈடுபட மறப்பது மனித மனதின் சோம்பல்தனம் என நாங்கள் சில பல கருதலாம். அப்ப அன்பு குழந்தைகளே, நீங்கள் மன மகிழ்ச்சியாக இந்த காரியத்தை செய்வதற்காக நான் சில ஆலோசனைகள் கூற புறப்படுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். மாதா பிதா குரு தெய்வம். மாதா அம்மா, அம்மா தெய்வம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களோட வயிற்றிலே வைத்து சுமந்து பெற்று பராமரித்து, அதாவது பாலூட்டி தாளாட்டி சீராட்டி உங்கள் மனசலமெல்லாம் கழுவி பராமரித்தவள் அம்மா. அப்படிப்பட்ட அம்மா கடவுளை விட உயர்ந்தவள். அடுத்தது பிதா, உங்களுக்காக கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் பாதுகாப்பிலேயும் உங்களுடைய சிந்தனையிலேயும் முழு நேரம் இருக்கிறவர் பிதா, அப்பா. அப்ப மாதா பிதா இவை இரண்டு பேருக்கும் அடுத்த கட்டத்தில் இருப்பவர் குரு. குரு என்பவர் அறிந்தோ அறியாமலோ உங்களை நல்வழிப்படுத்துகின்றார். அது அந்த குருவுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் என்பது கூடி இதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு புரியாது. அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் ஏதோ இடர்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்னால நான் சொன்ன ஒரு காரியத்தை ஆரம்பிக்க அவ்வளவு உற்சாகம் இல்லை, நடத்தி கொண்டு போவைக்க உற்சாகமாக இருக்கு, முடிவில பேரின்பமாக இருக்கின்றது. இதே மாதிரிதான் மாதா பிதா குரு உங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் எங்கே தெய்வத்தை அடைவதற்கு. ஆனால் நாங்கள் தெய்வம் தெய்வம் என்று சொல்லி மூட கருத்துக்களை எங்களை மண்டைகளை திணித்துக் கொள்ளக்கூடாது. தெய்வம் என்பது உண்மையிலேயே இருக்குமாயிருந்தால் எல்லா மதத்துக்கும் ஒரே தெய்வம் தான் இருக்கும். மதத்துக்கு மதம் வேறு வேறு தெய்வம் இருப்பது தெய்வமாக முடியுமோ? வேற்றுமைதானே. வேற்றுமையில நாங்கள் ஒற்றுமை காண முடியாது. வேற்றுமைதான். அப்போ ஒற்றுமையான கருத்து என்னென்றால், தெய்வம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருக்க வேண்டும். அது என்னென்றால் நிதர்சனமான உண்மை, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
அதெல்லாம் ஒன்றுதான். தெய்வம் என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், களிப்பு என்ற வகையிலையும் சொல்லலாம். இந்த தெய்வம் எங்களுக்கு குடிகொள்ள வேண்டும், எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். நாங்கள் இந்த நாட்டின் இந்த எங்களுக்கு நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பிறருக்காக வாழ்வதை விட எங்களுக்காக நாங்கள் வாழ பழகிக் கொள்வோம். எங்களுக்காக நாங்கள் வாழ்வோமா இருந்தால் பிறருக்கு தானாக சேவையாக மாறும். ஏனென்றால் என்னுடைய மன திருப்திக்கு நான் படிப்பிக்கிறேன், உங்களுக்காக இல்லை. ஆனால் என்னுடைய மன திருப்திக்கு நான் படிப்பிக்கின்ற போது அது உங்களுக்கு மிகுந்த பயனாக இருக்கின்றது. அப்ப எனக்காக நான் வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்ப நான் கூற வருகின்றது என்னென்றால், இந்த குழந்தைகளை நான் நல்வழிப்படுத்துவதற்காக இப்படியான காணொளிகளை வழங்கி அவர்களை உற்சாகம் ஊட்டி கற்பதிலே ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்களை கற்பிக்க விரும்புகின்றனர். அதற்கு பெற்றோரும் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் காலையிலே எழுப்பி விடுவதென்றால் ஒரு சிரமமான காரியம்தான். அது மட்டுமல்ல, அவர்கள் எழுப்பி போட்டு போய் அவர் நித்திர கொள்ள முடியாது, அவர்களும் ஒழித்துத்தான் இருக்கணும். அப்ப அவர்கள் வேற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப பெற்றோரும் இதற்காக தங்கள் நேரங்களை காலங்களை ஒதுக்குகிறார்கள், செலவு செய்கிறார்கள். ஆனால் அது சிறப்பாக இருக்கும். ஆரம்பத்துக்கு தான் கஷ்டம், போக போக சிறப்பு என்று முதலிலே சொல்லிவிட்டேன். இப்ப நாங்க மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒன்றுதான், ஒன்றாகத்தான் இருக்கும். அது அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டேன். அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி என்பதை நாங்கள் எப்படி பெறுவது? அதாவது ஒருவனுக்கு மகிழ்ச்சி என்பது அவனை சூழ உள்ள பொருட்களாலும் அவனுக்கு கிடைக்கிற சௌகரியங்களாலும் என்பது தவறான கருத்து. மகிழ்ச்சி என்பது அவனுடைய ஆத்ம ரீதியான உணர்வு. இந்த உணர்வுக்கு என்ன தேவை? மனம் சாந்தமாகணும். மனம் சாந்தமாவது என்றால் என்ன? அமைதியாகணும். அமைதி என்றால் என்ன? உண்மை நிலைப்பாட்டில் நிற்கணும், உறுதியாக நிற்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதல் மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லதா கெட்டதா? நல்லதான் செய்யணும். நன்மை செய்தால் மகிழ்ச்சி, தீமை செய்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, துயரமாகத்தான் இருக்கும். அப்ப நல்லது செய்யணும் என்றால் நாங்கள் என்ன நல்லது செய்யலாம்? இப்ப நீங்க 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன நல்ல காரியம் செய்யலாம்? படிக்கலாம். படிக்கிறதானே நீங்க செய்ய வேண்டிய நல்ல காரியம். அப்ப படிக்கிறதுக்காக காலையில் எழுந்திருப்பது அதுதான் முயற்சி. அந்த முயற்சியில கொஞ்சம் இடர்பாடாக இருக்கின்றது, அதுதான் ஆரம்ப கட்ட இடர்பாடு என்று சொல்றேன். அப்ப இந்த ஆரம்ப கட்ட இடர்பாடை சகித்து கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டு வருவோமாக இருந்தால் எங்களுடைய எதிர்காலம், அதாவது இந்த எக்ஸாம் பெறுவது மிகச் சிறப்பாக அமைகிற பட்சத்துல எங்களுடைய எதிர்கால கற்கை இன்னும் ஆர்வமாக இருக்கும். எந்த ஒருவனும் படிக்க முடியாதவன் இல்லை, எல்லாரும் படிக்க முடியும். ஆனா படிக்க முடியாம போறது காரணம் மனன் நினைக்காமல், மனதில முயற்சியின்மை. அப்ப நான் முதல் முயற்சியை உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறேன், அதை வைத்து நான் பெருமைப்படுகின்றேன். ஏதோ இந்த காலத்துலதான் நான் இப்ப ஆரம்பித்திருக்கிறேன் இந்த காலை வகுப்பை. அதை ஆரம்பித்து போட்டு நான் பல இடத்துல உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நான் விசனப்படுவது உண்டு. ஐயோ, இந்த படிப்பிக்கிறதால பிள்ளைகளின் திணிப்பு செய்கிறேனோ என்று விசனப்படுவது உண்டு. ஆனா நிச்சயமாக சொல்றேன், இது திணிப்பு அல்ல, இது சரியான பயிற்சி, நல்ல முன்னேற்றம். ஆரம்பத்துக்கு கடினமாக இருக்கின்றது, போக போக இது சிறப்பான பொறுப்புகளை தரும். நீங்க உயர்ந்த நிலை அடைவீர்கள். ஆகவே காலையில் எழுந்திருக்கின்ற போதே இந்த நினைப்பை நினைத்துக் கொள்ளுங்கோ. சார் என்ன சொன்னவர்? நல்ல செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கணும் வேண்டாம், நல்ல செய்யணும். நாங்க என்ன செய்யக்கூடிய நல்ல செயல்? படிக்க வேணும். படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? காலையில எழுப்ப வேணும். காலையில எழுப்பி என்ன செய்யணும்? படிப்பிக்கிறத கேட்கிறத கேட்டு விளங்கி கொள்ள பழக வேணும். விளங்கவில்லை என்று சொன்னால் நல்ல உன்னிப்பாக அவதானிக்க வேணும். அவதானித்தும் விளங்கவில்லை என்றால் 2-3 தரம் கேட்க வேணும். அதாவது இப்ப நான் இது என்னத்தை இந்த வகையில சொல்றேன், நான் இப்ப உங்களுக்கு படிப்பிக்கிறத அப்பப்ப காணொலிகளாக வீடியோவாக யூடியூப்ல போடுறேன். நீங்க பாருங்க, 2 தரம் 3 தரம் 2-3 தரம் பார்க்க பிறகு ஒழுக்கா கேட்கவே விடாங்க. பிறகும் கூட ஆர்வத்தால உங்களுக்குள்ளேயும் பல கருத்துக்கள் கிளந்து கொண்டு வரும். நீங்க மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர்களாக மாற முடியும் என கூறி இந்த காணொலியை தற்சமய நிறைவு செய்கிறேன். இதே போல நான் இன்னும் பல காணொலிகள் உங்களை வழங்கி தினசரி படிப்பிலே நீங்க அடையக்கூடிய சிறந்த பெருமையை நான் பெற்றுத்தர தயாராக இருக்கின்றேன். நீங்களும் அதற்கேற்ற முறையில தயாராகுங்கள் என கூறி தற்சமயம் விடைபெறுகின்றேன். நன்றி.